श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ புனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்தில், 8ஆம் பதிகத்தில் 10ஆம் பாசுரம் முடிய. இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 8ஆம் பதிகம், 11ஆம் பாசுரம். நீர்வுரை வண்ணன் சீர்ச்சடகோபன் நேர்தலாயிரத்து ஓர்தல் இவையே. நீர்வுரை வண்ணன், நீரையொத்த நிறத்தை உடையவனான சர்வேஸ்வரன். சீர் ருஜுத்வம் என்னும் குணத்தை குறித்து சடகோபன் ஆழ்வார் நேர்தல் நேர்ந்து அருளிச் செய்த இவை இந்த 10 பாட்டும் ஓர்தல் ஆராய்ந்து அறியத்தக்கன, ஆயிரத்துனுள் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். நீர்வுரை வண்ணன் சடகோபன் நேர்தல் ஆயிரத்து ஓர்தல் இவையே. எளியனாம் தன்மையை உடைய எம்பெருமானுடைய சிறப்புகள் பற்றி பெருமைமிக்க நம்மாழ்வார் அருளிச் செய்த 1000 பாசுரங்களுக்குள் இந்த 10 பாசுரங்களையும் மனதில் நன்கு பதித்து ஆராய்ந்து கற்றறிதலே பிறவிப்பயன் என்று சொல்லி ஆழ்வார் இப்பதிகத்தினை தலை கட்டுகிறார். எளியனாம் தன்மை வைணவச் சான்றோர் மகாபாரதத்திலே ஓர் நிகழ்வினை கூறுவர். நீர் பள்ளத்தில்தான் பாயும், அதுபோல சர்வேஸ்வரன் எளியோரிடத்திலே விரும்பிச் செல்வான். நீர் வெள்ளத்தை நாம் இழுக்கும் வழியிலே நீர் வரும், அதுபோல எம்பெருமான் யாருக்கும் உடன்பட்டு வருவான் என்று பாண்டவர்களுக்காக மகாபாரத காலத்தில் தூது செல்லும்போது ஞானத்தால் சிறந்த பீஷ்மர் முதலானோர் இருக்க, குலத்தால் சிறந்த துரோணர் முதலானோர் இருக்க, செல்வத்தால் சிறந்த துரியோதனன் இருக்க, இவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் தாழ்ந்தவராக தம்மை நினைத்திருந்த விதுரன் திருமாளிகைக்கு அந்த தூது சென்றபோது அமுது செய்யச் சென்றான் என்பது அவனுடைய எளியனாம் தன்மைக்கு ஓர் உதாரணம் என்று நம் வைணவப் பெரியோர் கூறுவர். நீரும் எம்பெருமானும் ஒரே தன்மையானவை. இருவருக்கும் குளிர்ச்சியும் கருணையும் இயற்கை. இறைவனாம் சீரினாலும் அவனேதான் அதனை தணிக்க வேண்டும். நீர் ஐவகைப்பட்டிருப்பது போல எம்பெருமானும் பர, வியூக, விபவ, அந்தர்யாமி
அர்ச்சாவதாரம் என 5 வகையிலே எழுந்தருளி அருள்பாலிப்பான். பர என்பது பரமபதத்திலே வைகுண்டத்திலே உள்ள அவனுடைய முதல் வடிவம். வியூக என்பது படைப்பு, காப்பிற்காக, நம்போன்றவர்களை காப்பதற்காக எடுக்கக்கூடிய வாசுதேவாதி ரூபங்கள். விபவம் ராம கிருஷ்ண போன்ற அவதாரங்கள். வாசுதேவன், சங்கர்ஷணன், விரக்தனன், அனிருத்தன். அர்ச்சை என்பது கோவில் மற்றும் இல்லங்களிலே உள்ள திருமேனிகள். இப்படி 5 வகையாக எம்பெருமான் நம்போன்றவர்களுக்கு காட்சி தருகின்றான் என்கின்றார் இப்பாசுரத்தில். முதல் பாசுரத்தில் நித்திய சூரிகளுடன் செம்மையுடன் பழகும் தன்மையை உரைத்தார். 2ஆம் பாசுரத்தில் இந்த உலகில் உள்ளவர்களுடன் செம்மையுடன் பழகுவதை உரைத்தார். 3ஆம் பாசுரத்தில் அந்த உலகில் உள்ளவர்கள் மற்றும் இந்த உலகில் உள்ளவர்கள் ஆகிய இருவருக்கும் தனது திருமுகத்தை காண்பிக்க எண்ணி அவன் திருமலையிலே வந்து நின்றதை உரைத்தார். 4ஆம் பாசுரத்தில் இவனுடைய இப்படிப்பட்ட ஆர்ஜவ குணம் தன் விஷயத்திலே வெளிப்பட்டதை கூறினார். 5ஆம் பாசுரத்திலே தான் அவனுடைய குணங்களை விரும்புவது போன்று அவன் தன் சரீரத்தை விரும்பியபடி உள்ளதை காண்பித்தார் நமக்கு. 6ஆம் பாசுரத்திலே எனது சரீரம் மட்டுமில்லாமல் ஆத்மாவையும் அவன் கைக்கொண்டான் என்றார். 7ஆம் பாசுரத்திலே தனக்கு மிகவும் விருப்பமான பரமபதத்தின் மீது அவன் கொள்ளும் ஈடுபாட்டை என் மீதும் கொண்டான் என்கின்றார். 8ஆம் பாசுரத்திலே என்னை காரணம் காண்பித்து அவன் எடுத்த அவதாரங்களுக்கு எல்லையில்லை என்கின்றார். 9ஆம் பாசுரத்திலே இப்படியாக உள்ள அனைத்து அவதாரங்களிலும் அவன் தனது சர்வேஸ்வரத்தன்மை என்பது சற்றும் குறைவில்லாமல் வந்தான் என்றார். 10ஆம் பாசுரத்திலே அவனுடைய ஆர்ஜவ குணத்தை பற்றி வேதங்கள் மட்டுமே விவரித்து கூற இயலும் என்றார். இறுதியாக இந்த திருவாய்மொழி சம்சாரிகளால் எப்பொழுதும் ஆராய்ந்து கொள்ளப்படும் என்கின்றார். ஆர்ஜவ குணம் என்றால் கபடம் வஞ்சகம் இல்லாத நேர்மையான நடத்தை என்பது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.